வெண்ணிலாவை தேவையில்லாமல் வந்து காவேரி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. விஷயத்தை மட்டும் சொன்னால் போதுமேங்கிற கருத்து தான் நமக்கு முன்னாடி இருந்தே இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து விஜய் எங்கள் 2 பேரையும் பார்த்தாலும் என்ன தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு காவேரி சொல்லியிருந்தாங்க. வெண்ணிலா மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து இப்போ விஜயும் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, என் வாழ்க்கையில் கிடைச்ச பொக்கிஷம் எனக்கு வந்து காவேரி தான். வெண்ணிலாவை பார்த்ததுனால வெண்ணிலாவால் கொஞ்சம் நான் எமோஷனல் ஆகிட்டேன். ஆனால் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது தான் கரெக்ட். அவ்வளோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆனால் அதே சமயத்தில் எனக்கு வந்து கூட இருக்க வேண்டியது காவேரி தான் அப்படின்னு முடிவெடுக்கிறார். ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக அந்த பொன்னி கதை, அப்புறம் வேற ஏதோ கதை கூட இருந்துச்சு. பொன்னி கூட இல்லை, செல்லம்மாவோ ஏதோ ஒரு கதை. அந்த மாதிரி சீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க மாதிரிலாம் ஏதோ இருக்கும். அந்த மாதிரி இவங்களை வந்து வச்சுப்பாங்களோங்கிற மாதிரி நம்ம ஒரு குழப்பம் இருந்துச்சு. பாக்கியலட்சுமியில் கூட அது நடந்துச்சு. ஆனால் அப்படி இருக்காதோ அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி, நீ தான் எனக்கு தேவை, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு வந்துறேங்கிற மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருந்தார் விஜய். அந்த லெட்டரை இப்போ ராகினி கிழிச்சு போட்டாங்க. அதுக்குள்ளார வந்து இவங்க உடனே வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போறாரு. அவங்க தான் ஒன்றா இருக்க போகிறாங்க, நம்ம எதுக்கு இங்கே பாரமாக இருந்துக்கிட்டு அவனு கொடைக்கானல் கிளம்பி போகலாம், சும்மா ஆனா கிளம்பி போகிற மாதிரி இப்போ காவேரியை காமிக்க போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். எது எப்படியோ விஜயுடைய முடிவு காவேரி தான் எனக்கு தேவைங்கிறத பற்றி அவர் சொல்கிறத பற்றி